ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நியூஸ் பேப்பர்ல தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருந்தது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இது எந்த யூனிட்ல கவர் ஆகும் அப்படின்னா, யூனிட் 1ங்க. யூனிட் 1ல நமக்கு ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கா. இந்த ஜெனரல் சயின்ஸ்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கவர் ஆகும். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக், ஓகே, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுலயும் நமக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உலக நாடுகள் எல்லாமே ஏஐ டெக்னாலஜி நோக்கி போறாங்க, ஓகேவா. அப்ப அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுல ஒரு ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு நடந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுல ஒரு ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு நடந்தது. இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில. பங்கேற்பு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 118 நாடுகளினுடைய பிரதிநிதிகள், அரசு தலைவர்கள், கூகுள் மற்றும் ஓபன் ஏஐ போன்ற இந்த நிறுவனங்களுடைய சிஓவும் என்ன பண்ணிருக்காங்க, கலந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாநாடு. என்ன மாநாடு அப்படின்னு கேட்பாங்க, இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாடு, ஓகேவா. இந்தியா செயற்கை நுண்ணறிவு இம்பாக்ட் உச்சி மாநாடு 2026 எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, டெல்லியில. எத்தனை நாடுகள் அதுல பங்கேற்றுச்சு அப்படின்னா 118 நாடுகள் பங்கேற்றுச்சு. அதுல முக்கிய அரசியல் தலைவர்களும் பங்கேற்றிருக்காங்க. அதே மாதிரி இப்போ உலக அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள், ஓகேவா, பெரிய நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய சிஓ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய சிஓவும் என்ன பண்ணிருக்காங்க, கலந்திருக்காங்க. சரி, ஓகே, இதோடைய கருப்பொருள் கேட்பாங்க. தீம் என்ன சார், தீம் என்ன, இந்திய ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டினுடைய தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் பயன், அனைவருக்கும் மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. அனைவருக்கும் பயன், அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஓகேவா. அப்போ இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அனைவருக்கும் பயன், அனைவருக்கும் மகிழ்ச்சி. அடுத்து பாருங்க, முதன்முறையாக குளோபல் சவுத் எனப்படும் வளரும் நாடுகளின் சார்பாக இந்தியா நடத்துதுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி யார் நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள், குறிப்பா வந்து அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், இந்த மாதிரியான நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஏஐ உச்சி மாநாட்டை நடத்தி இருக்காங்க. ஆனா வளரும் நாடுகள் பட்டியல இருக்கக்கூடிய ஒரு நாடான இந்தியா தற்போது இந்த மாநாட்டை நடத்திருக்கு. இதுதான் இதுவே முதல் முறை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஏன் அப்படின்னா நிறைய நாடுகள், இப்ப நீங்க ஆப்பிரிக்காலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வறுமை இருக்கு. அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய செலவு, அவங்களுடைய பட்ஜெட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக ஒதுக்கப்படும். பெருசா இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பத்துல அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனா இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடு வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி தொழில்நுட்பமா இருக்கலாம், இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜியா இருக்கலாம், எல்லாத்துலயும் சுயசார்பு அடையணும் அப்படின்ற நோக்கத்தோட, சுயசார்பு அடையணும் அப்படின்ற நோக்கத்தோட என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் மேற்கொள்றாங்க, ஓகேவா. அப்போ முதன்முறையாக குளோபல் சவுத் எனப்படும் வளரும் நாடுகளின் சார்பாக இந்தியா என்ன பண்ணிருக்கு, இந்த மாநாட்டை நடத்திருக்கு. அடுத்து பாருங்க, இந்த உச்சி மாநாட்டின் முக்கிய தூண்கள் என்ன, ஓகேவா, பில்லர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. மக்கள், பூமி, முன்னேற்றம். மக்கள், பூமி, முன்னேற்றம் என்பதுதான் இந்த உச்சி மாநாட்டினுடைய முக்கிய தூண்கள். அதுல மக்கள் அப்படின்ற கருப்பொருள் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்ல வருது அப்படின்னா மனிதவள மேம்பாடு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி, ஓகேவா. மனிதவள மேம்பாடும் இருக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுகாதார அளவுல, கல்வி அளவுல, ஓகேவா. அப்போ மனிதவள மேம்பாடும் இருக்கணும், உள்ளடக்கிய வளர்ச்சியும் இருக்கணும். ரெண்டாவது பூமி. பூமியை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பம் தேவைப்படுது, ஓகேவா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு காண்ற மாதிரியான ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, முன்னேற்றம். பொருளாதார வளர்ச்சி மற்றும் சிறந்த நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிஸை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்ப சிறந்த நிர்வாகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப சென்னை 1 அப்படின்ற ஒரு செயலி இருக்கு. சென்னை 1 அப்படின்ற செயலி, ஓகேவா. இந்த செயலி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயணச்சீட்டை அந்த சென்னை மாநகராட்சிக்குள்ள நீங்க பயணம் செய்யறீங்க அப்படின்னா அந்த பயணச்சீட்டை என்ன பண்ணலாம், இந்த சென்னை 1 செயலி மூலம் நீங்க பெற்றுக்கலாம். அப்ப இந்த மாதிரி சிறந்த நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான சில முக்கியமான ஏஐ தொழில்நுட்பங்களை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜில குறிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினி ஏஐ, ஓகேவா, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இந்தியாவுக்கான நன்மை இதுல என்ன, இந்த மாநாட்டை இந்தியா நடத்துச்சு இல்லையா, அதுல இந்தியாவுக்கான நன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீடு. பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீடு. முதலீட்டு ஒப்பந்தம் எவ்வளவு கையெழுத்தாயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 22.68 லட்சம் கோடி முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. கிட்டத்தட்ட 118 நாடுகள் கலந்துக்குச்சு இல்லையா. இதுல பெரிய நாடுகள், அதுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ டெக்னாலஜியோட இந்தியாவோட சேர்ந்து பயணிக்க அவங்க விரும்புறாங்க, ஓகேவா.
அதன் அடிப்படையில போடப்பட்ட ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட 22.68 லட்சம் கோடி ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. சரி, ஓகே. அடுத்து வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு. சுமார் 10 லட்சம் இந்திய இளைஞர்கள், யாரு சுமார் 10 லட்சம் இந்திய இளைஞர்களுக்கு ஏஐ மற்றும் செமிகண்டக்டர் துறையில திறன் பயிற்சி கொடுக்க போறாங்க. ஏஐ மற்றும் செமிகண்டக்டர் துறையில திறன் பயிற்சி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி ப்ரமோட் இன்ஜினியரிங் மற்றும் ஏஐ எத்திக்ஸ் போன்ற துறைகளை இந்தியர்களை உலக அளவில் ஜொலிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த மாநாடு வந்து உருவாக்கி இருக்கு. ஓகேவா? ப்ரமோட் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். ஓகேவா? இப்போ நான் ஏதோ ஒன்றை பத்தி சர்ச் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு நான் என்ன பண்றேன், ஒரு சாட் ஜிபிடில போட்டு கேட்கிறேன் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரமோட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ப்ரமோட் இன்ஜினியரிங், ஏஐ எத்திக்ஸ் போன்ற துறைகள்ல இந்தியர்கள் உலக அளவில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பையும் இது என்ன பண்ண போகுது, ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது வேளாண்மை மற்றும் மருத்துவத்தில் புரட்சி. ஓகேவா? பாரத் விஸ்தார் அப்படின்ற ஒரு செயலி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா இந்திய விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு ஏஐ செயலி. ஓகேவா? இந்த செயலி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட மொழிகள்ல விவசாயிகளுக்கு வந்து இந்த பாரத் விஸ்தார் அப்படின்ற செயலி வந்து ஆலோசனை வழங்குது. இப்ப நான் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பாரத் விஸ்தார் ஆப்ல போயிட்டு, இந்த பாரத் விஸ்தார் ஏஐல போயிட்டு நான் என்ன பண்றேன், இப்ப வந்து கரும்பு, ஓகேவா, இந்த கரும்பு வளரக்கூடிய பருவம் என்ன, எந்தெந்த பருவங்கள்ல என்ன மாதிரி உரமிடலாம், இந்த மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னா அது எனக்கு என்ன பண்ணும், முழுமையான தகவலை கொடுக்கும். அதே மாதிரி அரசு என்ன மாதிரி மானியம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி திட்டங்களை வகுத்திருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா அது எனக்கு தெளிவா என்ன பண்ண போகுது, கொடுக்க போகுது. அப்ப பாரத் விஸ்தார் அப்படின்றது எதோட தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. இந்திய விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஏஐ டெக்னாலஜி கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கும். அடுத்து பாருங்க, டிஜிட்டல் இறையாண்மை. ஓகேவா? இந்தியா தனக்கான சொந்த ஏஐ மாடலை உருவாக்குவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெமினி ஏஐ, சாட் ஜிபிடி, அதே மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய சில ஏஐ நிறுவனங்கள், அதுலயே குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏஐ வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்றாங்க. இந்தியாவிலும் சில ஏஐ ஆப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இதுல குறிப்பா இந்தியா தனக்கான சொந்த ஏஐ மாடல், ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளை சார்ந்து இல்லாம உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஏஐ மாடல்களை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இது என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாநாட்டை கூட்டியிருக்காங்க. சரி, எதிர்கால பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஏஐ தரவு குழுமம் அமைக்க போகுது. இந்தியா வந்து ஏஐ தரவு குழுமம் அமைக்க போகுது. அந்த குழுமத்துல யார் யார் ஈடுபட போறாங்க அப்படின்னா அரசு மற்றும் பொதுத்துறையிடமிருந்து பெறப்பட்ட தனிப்பட்ட அடையாளங்கள் நீக்கப்பட்ட தரவுகளை கொண்டு ஒரு மாபெரும் தரவு களஞ்சியத்தை உருவாக்க போறாங்க இந்த ஏஐ தரவு குழுமம். ஓகேவா? அரசு மற்றும் பொதுத்துறையிடமிருந்து பெறப்பட்ட தகவலை ஒருங்கிணைச்சு அதுல இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு தரவு களஞ்சியத்தை உருவாக்க போறாங்க. அடுத்தது மொழி தடையை உடைத்தல். இந்தியாவில அதிகாரப்பூர்வமா 22 மொழிகள், ஓகேவா, நம்ம இந்தியன் அரசியலமைப்புல அதிகாரப்பூர்வ மொழி எத்தனை, 22 மொழிகள். இந்த 22 மொழிகளிலும் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு மற்றும் குரல் வழி சேவையை ஏஐ மூலம் உருவாக்குதல். ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு ஹிந்தி தெரியல, ஓகேவா, நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வட மாநிலங்களுக்கு போகும்போது அங்க நம்ம மக்களுடைய தொடர்பு மொழியா ஹிந்தி இருக்கும். அப்ப இந்த மாதிரி மொழி தடையை வந்து பாத்தீங்கன்னா இது நீக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபடக்கூடியது. அப்ப இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ 22 மொழிகளையும் நிகழ்நேரத்துல எப்படி மொழிபெயர்ப்பு செய்யறது, குரல் வழி சேவையை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மாநாட்டுல விவாதிச்சிருக்காங்க. அது நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரி கல்வித்துறையில் மாற்றம். மாணவர்கள் எளிதில் விளங்கும் வகையில் பாடங்களை உருவாக்குவதற்கு ஏஐ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாருங்க, பசுமை ஏஐ கொள்கை. ஓகேவா? பசுமை செயற்கை நுண்ணறிவு கொள்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு உருவாக்க போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்க இயலாத வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ டெக்னாலஜி உருவாக்க போறாங்க. அடுத்து பாருங்க, சவால்கள் மற்றும் தீர்வு. ஏஐயால் ஏற்படக்கூடிய டீப் ஃபேக்ஸ் மற்றும் தவறான தகவல்கள் பரப்புவது குறித்து தீவிரமாக விவாதம் நடைபெற்று இருக்கு. ஓகேவா? இப்ப என்னோட இமேஜை வச்சு என்ன பண்ணலாம், அதுக்கு வாய்ஸ் கொடுத்து எப்படி வேணா அதை நம்ம வந்து இயங்க வைக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டீப் ஃபேக் மற்றும் தவறான தகவல்கள் பரப்பப்படுது இல்லையா, அது குறித்து அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுமையா அடக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாணவ் என்ற நெறிமுறை கட்டமைப்பு பிரதமர் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை விட மனித நுட்பங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாணவ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, மாணவ். ஓகேவா? இந்த மாணவ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்பத்தை விட மனித விரும்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முன்மொழிஞ்சிருக்காரு இந்த மாநாட்டுல. அடுத்து உலகளாவிய ஒழுங்குமுறை. ஏஐ மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படாமல் இருக்க உலகளாவிய அளவில்
ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்க இந்தியா வலியுறுத்துகிறது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்வதேச அமைப்புகள் இருக்கு இல்லையா. இப்போ ஐநா இருக்கு. ஐநா வந்து பாத்தீங்கன்னா முக்கிய வேலையே உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா அமைதியை நிலைநாட்டுறது. அப்ப இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜில நிறைய தீவிரவாத செயல்கள் வந்து ஈடுபடலாம், மனிதர்களுக்கு எதிராக பயன்படக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அப்ப இது எல்லாமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு உலகளாவிய அமைப்பு ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம இந்தியா முன்மொழிஞ்சிருக்கு. இந்த உச்சி மாநாடு இந்தியாவை ஏஐ நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து, எப்படி ஏஐயை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்ற நிலையிலிருந்து ஏஐயை உருவாக்குபவர்கள் என்ற நிலைக்கு உயர்த்துவதே இதனுடைய முக்கிய நோக்கமா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, 2025 குளோபல் ஏஐ விப்ரன்சி. ஓகேவா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ரிப்போர்ட், அறிக்கை. இந்த அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு வந்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பத்தில் 21.59 புள்ளிகளோடு இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஓகேவா, போட்டி தன்மையில. இப்ப அதுல முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, கிட்டத்தட்ட 78.60 புள்ளிகளோடு ஏஐ டெக்னாலஜில இந்த டெக்னாலஜியை வளர்த்தெடுக்கிறது மற்றும் அதுல புதுமையான கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அது தொடர்பான இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா முதலிடத்துல இருக்காங்க, சீனா 2வது இடம் 36.95, இந்தியா 3வது இடம் 21.59 மதிப்பெண்ணோட 3வது இடத்துல வந்து இருக்கு. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியா போட்டித்தன்மை கொண்ட நாடுகள் பட்டியல எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 3வது இடத்துல. அடுத்து பாருங்க, சர்வம் ஏஐ. ஓகேவா, இது வந்து இந்தியாவில தயாரிக்கப்பட்ட ஒரு ஏஐ. இந்த சர்வம் ஏஐ உடைய நிறுவனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக் ராகவன் மற்றும் பிரத்யூஷ் குமார். அடுத்து பாருங்க, இந்த நிறுவனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய மொழிகளுக்கான பிரத்யோகிய குறைந்த செலவிலான ஏஐ மாதிரியை உருவாக்குது. இது இந்த சர்வம் ஏஐ நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோடைய முக்கிய நோக்கம். அடுத்து இந்த நிறுவனம் மாநாட்டுல சர்வம் கசி என்ற புதிய ஏஐ திறன் ஸ்மார்ட் கண்ணாடியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா, சர்வம் கசி அப்படின்ற ஸ்மார்ட் கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுவே இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட முதல் ஏஐ ஹார்ட்வேர் ஆகும். ஓகேவா, இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ஏஐ ஹார்ட்வேர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வம் கசி. ஓகேவா, அடுத்து பாருங்க, இந்த நிறுவனம் 2 பிரம்மாண்ட மொழி மாதிரியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 30 மாடல் நிகழ்நேர உரையாடல், இன்னொன்னு 105 மாடல் சிக்கலான கணக்கு மற்றும் நீண்டகால பணியை செய்யக்கூடியது. ஓகேவா, இப்போ இதுல 30 மாடல் இருக்கு இல்லையா, இது வந்து நிகழ்நேர உரையாடலுக்கும் 105 மாடல் வந்து சிக்கலான கணக்கு மற்றும் நீண்டகால பணிகளை செய்யக்கூடியதாகவும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 பிரம்மாண்ட மொழி மாதிரியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா, இந்த இரண்டும் 22 மொழிகளையும் ஆதரிக்கிறது. ஓகேவா, இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் இது என்ன பண்ணுது, ஆதரிக்குது. அதே மாதிரி பாருங்க, உலகளாவிய மாடலான GPT-4 ஜெமினி போன்றவற்றிற்கு இணையாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 105 மாடல் மற்றும் 30 மாடல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, இந்தியாவில் டிஜிட்டல் நாணயமானது ரூபாய் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2022 வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் நாணயத்தை இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஓகேவா, இன்று இந்த ரூபாயை சுமார் 70 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு முக்கிய டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நாம பார்த்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல வரக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏஐ டெக்னாலஜில நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஏஐ டெக்னாலஜில இந்தியா எவ்வாறு வளர்ந்து வருகிறது, ஓகேவா, அது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்.